ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா EUR JPY சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சேன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம பார்க்க போகிற சார்ட்டு இது வந்து பிஃபோர் டார்கெட் ஹிட். சரிங்களா, இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா, இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட்டில் என்னென்ன விஷயங்கள் வந்து இதில் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்றத நம்ம நீட்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா, அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா EUR JPYயில் 1 hour டைம் ஃப்ரேமில் சார்ட் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி என்ன ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றது தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மொமெண்டமில் வந்து போயிட்டுருக்கு. இங்கே எக்ஸு, இது வந்து நமக்கு BOS அப்படின்னு கன்சிடர் ஆகும். இங்கே மறுபடியும் எக்ஸ் கொடுத்துருக்கு. டேட்டா ரேஞ்ச் இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து லாக் பண்ணுறோம். டேட்டா ரேஞ்ச் லாக் பண்ணோன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஆர்டர் பிளாக் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். சரிங்களா, இதுதான் வந்து இப்போ விஷயம். இங்கே ஆல்ரெடி வந்து ஆர்டரை எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ தான் நம்ம இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து மார்க் பண்ணியிருக்கோம் OBயை. சரிங்களா, இப்போ வந்து மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மேலே லிக்விடிட்டி இருக்கா அப்படின்னா நீங்கள் இப்படி போட்டாலும் லிக்விடிட்டி உங்களுக்கு டபுள் பாட்டம் லிக்விடிட்டி உங்களுக்கு வந்து வந்துடும். அப்படி இல்லை இந்த ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணிங்கனாலும் கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா, எப்படி பார்த்தாலும் இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மேலே லிக்விடிட்டி இருக்குது. ஜோனுக்குள்ளே வந்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், 5 minutes டைம் ஃப்ரேமுக்குள்ளே நுழையிறோம். இங்கே வந்து நமக்கு ஒரு ஏஷியன் ரேஞ்ச் இருக்குது. சரிங்களா, ஏஷியன் ரேஞ்ச் இருக்குது அப்படின்னாலே இதுவும் ஒரு லிக்விடிட்டி. ஸோ வந்து ப்ராபபிலிட்டி இன்னும் வந்து அதிகமாகுது. இங்கே 2 என்ட்ரிஸ் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன CH பண்ணிவிட்டு கீழே ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்தளவு தெளிவான ஆர்டர் பிளாக்ஸ் கிடையாது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாம் உடச்சிட்டு கீழே போகுது. மறுபடியும் வந்து மார்க்கெட் மேலே போகுது. இப்போ வந்து நமக்கு ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஆர்டர் பிளாக் அவைலபிள் இருக்குது, இது ஒரு ஆர்டர் பிளாக் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் ஒரு இண்டிகேட்டர் வந்து ஆன் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு 50% பாடி கேண்டில் வந்து இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னாலும் ஒரு 50% பாடி கேண்டில் நமக்கு இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ட்ரி கொடுக்குறோம். என்ட்ரி இங்கே கொடுத்தாலும் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் நம்ம ரெகுலராக நம்ம வீடியோஸில் சொல்கிற மாதிரி இங்கே என்ட்ரி கொடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கிற ஆர்டர் பிளாக்கோட SLோட சேர்த்து வைங்க. அப்போ தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 hour TFக்கு போகிறோம். 1 hour டைம் ஃப்ரேமில் ஏதாவது ஒரு நான் இண்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்ஸ் அந்த மாதிரி இருந்தால் எடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்விங் ஹைக்கு வந்து போய்க்கலாம். இந்த ஹையில் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டி செட்டிங் நமக்கு அவைலபிள் இருக்குது. இதை வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம இது பண்ணலாம், கார்னர் பண்ணலாம். இது அடித்து முடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு இங்கே மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரீம் டிபி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி செட்டிங் இருக்குது. சரிங்களா, ஸோ அதையும் நான் வந்து மார்க் பண்ணுறேன். இந்த ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே போகவும் வாய்ப்பு இருக்குது, இல்லை ஒன்று எடுத்துகிட்டு கீழே போகவும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நம்ம டார்கெட்ஸ் வந்து அந்த மாதிரி வைக்கிறோம். சரிங்களா, இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். சரி வெயிட் பண்ணி. சரிங்களா, நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இப்போ ரெண்டாவது ஒரு என்ட்ரி வந்து மார்க்கெட் வந்து கொடுக்குது. இந்த என்ட்ரி எங்கே வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி போகலாம். ஃபைனல் வரைக்குமே போயிருக்கு. கிட்டத்தட்ட SL ஹிட் ஆகிற அளவுக்கு போயிடுச்சு. பட் மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோ வந்து இது கட் பண்ணிடுச்சு. ஸோ வந்து இப்போ நமக்கு CH பாயிண்ட்டுங்கிறது இது தான் இம்பல்சிவாக வந்திருக்கான்னா இதை இந்த குட்டியை கம்பேர் பண்ணுறப்போ ஓகேவாக தான் இருக்குது. சரிங்களா, அது அப்படி இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது சார் அப்படின்னா அதை லீவ் பண்ணிட்டு அடுத்தது வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த ஆர்டர் பிளாக்கை பிக் பண்ணி இதுவும் வந்து எனக்கு வந்து ஓகே இல்லை சார் அப்படின்னா அடுத்தது வேறு ஏதாவது நமக்கு நான் இண்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்னா இது வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயினாக செஷன் டைமில் வந்து அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது
நமக்கு அந்த ட்ரூ டே வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம்லங்க, அதுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ கீழே வந்து நமக்கு பை தான், சரிங்களா, பையிங் இண்டிகேஷன். ஸோ தாராளமாக இங்கே வந்து நம்ம பை பண்ணலாம். நியூயார்க் செஷனில் வந்து இதாக இருக்குது, சரிங்களா. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே எடுத்துகிட்டு தான் போகுது, சரிங்களா. இந்த ஆர்டர் பிளாக் சேர்த்து மார்க் பண்ணி இது பண்ணிங்கன்னா இங்கே எடுக்கும், சரிங்களா. இங்கே வந்து இன்னொரு என்ட்ரி கொடுக்குறதா இருந்தால் இன்னொரு என்ட்ரி இங்கே தாராளமாக கொடுக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், சரிங்களா. இந்த ஆர்டர் பிளாக்லேயும் இன்னொரு என்ட்ரி போக போக நிறைய என்ட்ரிஸ் வரும். பட் மேஜராக இருக்கிறது இந்த ரெண்டையும் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம், சரிங்களா. இங்கேருந்து இது வரைக்கும் நான் வந்து வைக்கிறேன். இப்போ ரெண்டாவது என்ட்ரி மார்க்கெட் வந்து எடுத்துருச்சு, சரிங்களா. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். 1 hour TFக்கு நான் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ மார்க்கெட்டில் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட்டை வந்து நம்ம டார்கெட்டை ஹிட் பண்ணிடுச்சு. நம்ம முன்கூட்டியே வந்து ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இங்கே இருக்கிற ரெண்டாவது லிக்விடிட்டியும் மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு தான் இறங்கியிருக்குது, சரிங்களா. ஃபுல்லாக வச்சுருக்கலாம், பட் அது வந்து ஒரு ஃப்ளாஷ் மாதிரி அடிச்சிருக்குது. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு TF வந்து சாலிடாக அடிச்சிருக்கும், சரிங்களா. ஃபஸ்ட்டு TFோட இந்த ஒரு ரேஞ்ச் வந்து சாலிடாக அடிச்சிருக்கும். ரெண்டாவதும் வந்து சாலிட் தான், பட் அது ஃப்ளாஷ் மாதிரி அடித்ததுனால நமக்கு அது கன்சிடர் வேண்டாம், சரிங்களா. ரொம்ப நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த TFோடையே நீங்கள் நிறுத்தினீங்கனாலும் ஓகே தான், சரிங்களா. இது வரைக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். SL ரொம்ப ஷார்ட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு RR வந்து வழக்கம் போல் வந்து எகிரிடும், சரிங்களா. பட் வந்து சேஃபர் ஜோன் எப்போவுமே வந்து 1 hourக்கு கீழே வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும், ஓகேங்களா. அதனால தான் வந்து எப்போவுமே சேஃபர் ஜோன் சைடில் இருங்க. RRவோட வின்னிங் ரேட்டில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஓகேங்க, இப்போ நான் இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ரைடிங்.